ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறடி காசி சீரியல் பிரமோல மனோஜ் ஹோட்டலில் இருக்கிறதுல அவங்க அம்மாவும் பார்வதியும் சாப்பிட போயிடுறாங்க. மனோஜ் ஒருவழியே ஒளிஞ்சிடுறாரு. ஆனால் அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னு பூரி ஆர்டர் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. இந்த மீனை வர அந்த முத்துவை தான் கைக்குள்ளே போட்டு அவன் மூலமாக ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கா. இந்த மீனை எப்படியாவது வீட்டிலேருந்து வெளியேற்றணும், அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு அப்படிங்கிறாங்க. நீ இந்த கிழங்கு போட்டுக்கோன்னு சொல்லி பார்வதி சொல்லுவோம். நான் ஐடியா கொடுன்னு சொல்ல நீனும் கிழங்க போட்டுக்கோங்கிறேன்னு. ஐயோ விஜயா, நான் சாப்பிடும்போது பேச மாட்டேன், யோசிக்கும் போது நான் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். ஃபஸ்ட் நம்ம சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறமா உனக்கு நல்ல ஐடியா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் அவங்களுடைய ஓனர் வந்துட்டு, ஏப்பா மனோஜ் என்னப்பா பண்ணுற, இந்த டேபிளுக்கு என்ன வேணும் போய் ஆர்டர் எடுப்பா அப்படிங்கிறாங்க. அந்த இதை விஜய் எட்டி பார்க்குறாங்க. பார்வதிட்டு என்ன எட்டி பார்க்குறேன்னு, இல்லை மனோஜ்னு சொல்லி என் பையன் பேரை வச்சுக்கிட்டு இங்கே ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க பாரு அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த வேலைக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இந்த வேலைக்கு என்னவா, இது எவ்வளோ கேவலமான வேலை, என் பையன் இருக்கேன் பெரிய பெரிய ஆஃபீஸில் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கேன், அவன் பேரை வச்சுட்டு இங்கே இப்படி வேலை பார்க்குறான் பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கும் உன் பையன் மாதிரி எல்லோரும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. மனோஜ் அவங்க ஓனர் பார்த்துறாரு. மனோஜ் ஒன்று எவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டே இருக்கு, இங்கே என்ன பண்ணுறேன் நீ போய் ஆர்டர் எடுங்கிறாங்க. சரி இவர் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு முகத்தில் மாஸ்க் போட்டுறாரு. போட்டுட்டு போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. என்ன சாப்பிட இருக்குது அப்படிங்க, ரவா கிச்சடி ரவா தோசை, சரி கொண்டுட்டு வாங்குறாங்க. அவர் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. சரி என் பையன் காலையில் சரியாக சாப்பிடாம போயிட்டான், அவனுக்கு பூரி உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த ரோகிணி அவனை பூரி சாப்பிடவே விட மாட்டேங்கிறா, பூரி சாப்பிட்டா ஆயில் ஐட்டம் வெயிட்டு போடணும், அவனுக்கு பூரி வாங்கிட்டு போகலாம், வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவானான்னு சொல்லி நான் ஃபோன் போட்டு கேட்குறேன்ட்டு ஃபோன் போடுறாங்க. கரெக்டாக மனோஜ் போகவும் ஃபோன் அடிக்கவும் எடுக்கிறாரு. என்னம்மா அப்படிங்கோ. இல்லைப்பா காலையில் நீ சரியாக சாப்பிடாம போயிட்டீங்களா, உனக்கு பூரி சாப்பிடலாமா, பூரி வாங்கிட்டு வரட்டுமா, நானும் என் ஃப்ரெண்டு பார்வதியும் வந்திருக்கோம், அதே உன் ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், ஸோ அதனால் நான் லேட்டாக தான் வருவேன், அதனால் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி இவங்க ஃபோனை பேசிட்டு வச்சிடுறாங்க. அடுத்து இங்கே மீனா மாறி மாறி ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஏதுங்கிறது தெரியல. வீடை காட்டுறாங்க. அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, கடைசி ஸ்ருதி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு காஃபி போட்டு தர முடியுமா கேட்குறாங்க. ஓகே அப்படிங்கிறாங்க. முத்து நேரம் சொல்கிறாரு, என் வீட்டுக்காரி வேலையே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு வெளியில் கடை வச்சு கொடுத்தேன், கடைசி நேரம் எல்லோரும் திருப்பி இப்பயும் அவங்ககிட்ட எல்லோரும் வேலை வாங்குறீங்களே அப்படின்ட்டு அவர் திட்டிட்டு போயிடுறாரு. முத்து திருப்பி காஃபி கேட்டு போட்டுலாம் அப்போ ஸ்ருதி கொசு அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க ரூமில் ஃபுல்லாமே ஸ்ப்ரே அடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியிலேயும் சோஃபா கிச்சன் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. ஐயோ ஸ்ருதி என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்ப கொசுவாக இருக்குது மீன், அதனால தான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே அடிச்சு விட்றேன், இந்த ஸ்ப்ரே அடித்தா கொசு எங்கேயுமே வராது, எல்லாமே செத்து போயிடும் அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கே மூச்சு முட்டுது, ரொம்பலாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. சும்மா இருங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல்லாமே ஸ்ப்ரே அடிச்சிடறாங்க. ஆனால் ஸ்ருதிக்கு ஃபோன் வருது, இன்னொரு டப்பிங்கில் இன்னொரு வாய்ஸ் நீங்கள் டப் பண்ணி கொடுக்கணும், வந்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சரி வேறு வேலையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் கிளம்பி போகிறாங்க. அப்போ மீனா கிட்ட சொல்லிடுறாங்க, திடீர்னு டப்பிங்க்கு இன்னொரு கூப்பிட்றாங்க, ஆனால் எனக்கு டீ வேணால் நீங்களே குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. சரி இந்த இப்படி வர ஸ்மெல்லு ஓவராக இருக்குது அப்படின்ட்டு மீனை பேசிகிட்டே உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நினச்சிக்கிட்டேவும். ஆனால் கரெக்டாக அண்ணாமலே உள்ளே வராரு. என்னமோ மீனா என்னமோ ஒரு மாதிரி ஸ்மெல்லு இருக்குதுங்க. இல்லைம்மா ஸ்ருதி கொசு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொசு மருந்து அடிச்சு விட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு சரிங்க மாமா உங்களுக்கு தண்ணி எடுத்து வரேன்ட்டு மீனை கொண்டு போய் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அவர் தண்ணியை குடிக்க தான் செய்ய போகிறாரு. ஆனால் அவளுக்கு அந்த ஸ்மெல்லு ஓவராகவும் அவருக்கு பயங்கரமாக மூச்சு விட்டாச்சு. மூச்செல்லாம் விடுற சிரமப்பட்டு ரொம்ப திணறாரு. நெஞ்சு வலி வந்துருச்சு. மீனா மீனா அப்படிங்கிறாங்க. ஐயோ மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரமாக மாறி மாறி முத்துக்கு ஃபோன் போடுறாங்க. ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் அங்கே டிரைவிங்கில் இருக்கார். ஸோ ஃபோனை அவாய்ட் பண்ணிடுறாரு. திருப்பி ஃபோன் போடுறாங்க, ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சீக்கிரமே அவங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோவில் அவங்க மாமாவை ஏற்றிட்டு சீக்கிரமாக திருப்பி ஆட்டோவில் பிடிச்சி அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. மாறி மாறி முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க நீங்கள் ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்கன்ட்டு அவர் அட்டன் பண்ணிடுறாரு. மாமா கூட்டிகிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், மாமாவுக்கு நெஞ்சு வலிக்குதுங்கிறாங்க, மூச்சு விட முடியல, சிரமப்படுறாங்க அப்படின்ட்டு டீட்டெயிலாம் சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் எங்கே சொல்லிடுறாங்க. அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. எங்கள் அம்மா அப்பா எங்கே எங்கே அப்படிங்கிறாரு. சீக்கிரமாக அப்பா இந்த மாதிரி டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்துட்டு என்ன டாக்டர் என்னாச்சு, அப்பாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்க, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனால் அவருடைய கிரிட்டிகேஷனே ரொம்ப பயங்கரமாக ஆயிருக்கும், உயிரை கரெக்டாக நம்மளால் உத்தரவாதம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அவருக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது, ஏதோ ஒரு ஸ்மெல் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா இருக்காங்க. மீனா வெளியில் வராங்க. கரெக்டாக விஜயம் உள்ளே வந்துடுறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு விஜயம் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து அவங்களோட பையன் அவங்க எல்லாம் வர்றாங்க. நேரம் மீனாவும் இருக்காங்க. என்னாச்சு ஏன் இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி மூச்சு திணறல் அதிகமாச்சு, கொசு ஸ்மெல்னால தான் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி டாக்டரும் சொல்கிறாங்க. மீனா உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, பார்க்கணுங்கிற அறிவு இருக்கா, வீட்டில் இருக்கிற நீ ஒன்றுமே உளுப்படியாக பார்க்க மாட்டியா, ஒன்னே அறிவிப்பில் அந்த மருந்து அடிக்க சொன்னால் அப்படி எப்படி விஜய் பயங்கரமாக திட்டுறாங்க. மீனா பேச வராங்க. ஐயோ அது நான் அடிக்கலை அப்படின்னு பேச வராங்க. ஆனால் மீனா பேச விட மாட்டேங்கிறாங்க. அவர் இதெல்லாம் கேட்குறாரு. அண்ணாமலை கேட்டு தன்னுடைய முகத்தில் அந்த சுவாசத்துக்காக வச்சுருக்கிறதெல்லாம் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு மீனை அடிக்கலைன்னு சொல்லலாம் வராரு. ஆனால் அவங்களே பேச விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ அப்பா நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க, நீ சுவாசத்துக்கு வைப்பா அப்படின்ட்டு முத்து அதை திருப்பி அவருடைய முகத்தில் வச்சு விட்டுறாரு. அடுத்த மீனை சொல்கிறாங்க, கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இது நான் அடிக்கவே இல்லை சரியா, ஸ்ருதி தான் இதை அடித்தாங்க, வீட்டில் கொசு அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஸ்ருதி அடித்ததுனால தான் இப்போ மாமாவுக்கு மூச்சு திணறல் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து ரவி என்ன நீ சொல்கிறீங்க, அவளை அடித்தா இதெல்லாம் அவளா செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்துடுறாரு. ஆமாம் நிஜமாக தான் நான் சொல்கிறேன், நான் வேண்டாம் இவ்வளோ அடிக்காதீங்கன்னு எவ்வளவோ சொன்னேன், ஆனால் அவங்க ரொம்ப
கொசு இருக்குன்னு சொல்லி அவங்க தான் அடித்தாங்க. ஆமாம் ஆமாம், அவள் தான் டெய்லி சாயங்காலம் ஆச்சுன்னா ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் ஸ்ப்ரே அடிச்சுட்டே இருக்கிறது நான் தான் பார்க்குறேனே, அப்போ அவள் தான் அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி முத்துவும் இங்கே பேசுகிறாரு. சரின்னு ஒரு வழியாக இங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பில் வந்து பே பண்ண சொல்கிறாங்க. அன்னாரம் அவர் வந்து பார்த்துட்டு ரூபாவுக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன பண்ண அப்படின்ட்டு மீனா சும்மா தாலி எடுத்துகிட்டு இந்த தாலியை வேணால் நம்ம வச்சிருமா அப்படின்னு. ஐயோ மீனா, அதை இப்போ தான் உனக்கு வாங்கி நான் கொடுத்துருக்கு, அது கூட இது அடமான வைக்கணும்னு சொல்கிறேன் மீனா, பேசாமல் இரு கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு அவர் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கார். பக்கத்தில் அவர் ஃப்ரெண்டு இருக்கார், முத்தோட ஃப்ரெண்டு. டே என்ன பண்ண போகிற, யார் ஃபோன் போட போகிற, யார் ஃபோன் போட்டாலும் எவனும் ரூபா கொடுக்க மாட்டாங்க, இந்தா என்கிட்ட இருக்குது, இதை நீ கேட்டுன்னு. ஐயோ இல்லை வேண்டாம்டா, அப்பாவுக்காக நீ இது வேண்டாம், இப்போ என்ன யார் அப்பாவாக இருந்தால் உன் அப்பாவை தானே என் அப்பா மாதிரி தானடா கெட்டுற அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. கட்டிட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. வீட்டில் ஒரு ஆளாக வந்து பார்த்துட்டு ரோஹினியும் பார்க்குறாங்க. மாமா இப்போ உங்களுக்கு ஓகேவா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆனாலும் ஸ்ருதியும் உள்ளேருந்து வராங்க. வீட்டுக்கு வந்துட்டிங்களா எல்லாரும், ரொம்ப நேரமாக வீட்டில் ஆளே யாருமே காணுமே சொல்லி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். மாமா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கா, ஐயோ ஓகே நல்லா இருக்கீங்களா இப்போ அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு சீக்கிரம் விட்டுட்டாங்களே, உங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்களா, அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக எதுவுமே கிடையாதுல்ல, நல்லா தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சீரியஸ் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ நீ அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. நான் என்ன பேசுகிறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே. ஆமாம் நீ இப்போ ஸ்ப்ரே அடித்ததுனால தான் இப்போ எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லைன்னு, நான் ஸ்ப்ரே பண்ணதுனால தானே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. வீட்டில் கொசு நிறையா இருந்துச்சுன்னு சொல்லி நான் அடித்தேன் அப்படிங்கிறாங்க. நீ வேணுக்குனே தான் எங்கள் அப்பாவுக்கு மூச்சுத்திணறல் வரணும் இருக்காத நீ அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி முத்து பயங்கரமாக கோவப்படுறாரு. ஆனால் ஸ்ருதி வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, டூ மச்சாக பேசுகிறீங்க, ரவி உங்கள் அண்ணன் மொதல் வாய் நிப்பாட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. ரவியும் கோவப்படுறாரு. நீ எதுக்கு இப்போ பூச்சி மருந்தெல்லாம் அடித்த அப்படின்னு சொல்லி ரவியும் கோவப்படுறாரு. ஏய் என்ன சொல்கிற, நான் வந்து என் ரூமுக்கு மட்டும் நான் கொசு மருந்து அடிச்சிருக்கணும், வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே அவனை வந்து காமனாக அடித்தேன் பற்றி, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. அங்கே ரோஹிணி வந்து கொஞ்சம் என்ன பேசுன்னு தெரியாமல் அவங்க கொஞ்சம் மழுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் மீனா சொல்கிறாங்க, ஸ்ருதி நான் தான் சொன்னேன்ல ஏற்கனவே ரொம்ப அடிக்காதீங்கன்னு, நீங்கள் நிறைய அடித்ததுனால இப்போ மாமாவுக்கு மூச்சுத்திணறல் ஆயிடுச்சு அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. சரின்னு ஒரு வழியாக எல்லோரும் சமாதானம் ஆகி முத்து வந்து அப்பா வந்து இப்படி வெளியே படுத்துக்கிறனால தான் கொசுலாம் கடிக்குது, அப்பா வந்து இனிமேல் வெளியே படுக்க வேண்டாம், அவர் வந்து நம்ம ரூம்குள்ளே படுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. மீனாவும் சரின்னு சொல்லிட்டு கட்டிலெல்லாம் கலட்ட போகிறாங்க. ஆனால் விஜயா வந்துட்டு ஏய் என்னடா பண்ணுறேன், எங்களை தான் தூக்கி வெளியே போட்டிங்களா, இப்போ எதுக்கடா கட்டிலையும் கலட்டுறீங்க, கட்டிலையும் படுக்கக்கூடாதா நாங்கள் அப்படின்னு விஜயாவும் பேசும்போது, நீங்கள் பேசாமல் இருக்கீங்களா தான், இதுக்கடுத்தால் எல்லாத்தையும் எங்களே தான் குடுறான்னு சொல்லுவீங்களா, எங்களே தான் குடுத்தந்து வச்சிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே போய் கட்டில் போட போகிறாங்க. அதுக்கு உன் பொண்டாட்டி சரி இன்னும் நான் தான் சொன்னேன் அவர்கிட்டக்குன்னு இங்கே மீனாவும் கொஞ்சம் கோவத்தில் எடுத்து பேசுகிறாங்க. அடுத்து கட்டெல்லாம் உள்ளே போட்டுறாரு. அண்ணாமலையும் உள்ளே போய் படுக்க வச்சிடுறாங்க. ஆனாலும் சொல்கிறாங்க வேண்டாண்டா நீங்கள் இருங்கடா, நாங்கள் இருந்து மேனேஜ் பண்ணிக்கணும்னு எவ்வளவோ சொல்கிறாரு. இல்லைப்பா அதெல்லாம் இல்லைப்பா நீ உள்ளே படுப்பா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் விஜய் இதுதான் சான்ஸ்ன்னு, சரி நம்ம வீட்டில் நம்மளுக்கு ரூம் கிடைக்கிறது இல்லைங்க, இதில் என்ன இருக்குது, நம்ம உள்ளே வந்து கொடுங்கன்ட்டு அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க. விஜய் வந்து ரவியை பார்த்துக்கிட்டே அவள் கோமா உள்ளே போயிருக்காடா, அவளை போய் பேசி சமாதானப்படுத்துடா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி இருக்குங்கிறாங்க. இவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போய்கிட்டு பாத்தியா ரவி உங்கள் அண்ணன் எவ்வளோ பேசுகிறான்னு சொல்லி அவர் ரொம்ப ஓவராக பேசுகிறாருன்னு, நீ வந்து அவன் பேசுகிற பற்றி பேசாத, ஆனால் நீ செஞ்சது தப்பு ஸ்ருதி அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினச்சேன் பார்த்து அது என்ன பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி இவங்க பயங்கரமாக ரெண்டு பேருக்குள்ளே இங்கே சண்டை வந்து வாக்குவாதம் வருது. பயங்கரமாக நீ வந்து உங்கள் அண்ணன் மாதிரியே பேசுகிற அப்படின்னு, நீ வந்து காட்டு மிராண்டி மாதிரியே நடந்துக்கிறேன்னு சொல்லி இவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. நீ தான் இப்போ கொஞ்சமாவது இருக்கேன்னு தவிர உனக்கு ஒரு அறிவே இல்லை, நீ படிச்சிருக்க ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட அந்த